கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷீரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணையுள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசைய தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு. அந்த வகையில் இன்று சாய்நாதர் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருளாசிகள், அருள் வாக்கு, சத்திய வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ என் பாதுகாப்பில் தான் இருக்கிறாய். பாபா எவ்வளோ அற்புதமாக சொல்கிறார்ல இன்றைக்கி, நீ என் பாதுகாப்பில் தான் இருக்கிறாய், உன் துயரங்கள் அனைத்தும் விரைவில் முடிவுக்கு வரும். ஒரு பிரமாதமான டிக்ளரேஷன் கொடுத்தார் பாபா. நம்பிக்கையோடு காத்திருப்போம். ஏன்னா சாய்நாதரின் வாக்கு சத்திய வாக்கு. நம்முடைய துயரங்கள் முடிவுக்கு வருங்கிறார். அதோடு கூட ஃபஸ்ட்டு சொன்னார் பாருங்கள், அது சான்ஸே கிடையாது. அது நீ என் பாதுகாப்பில் தான் இருக்கிறாய்ங்கிறார். இதோடு நமக்கு என்னங்க வேணும்? ஒரு மிகப்பெரிய சக்தியின் பாதுகாப்பில் நாம் இருக்கிறோங்கிறதே நம்மளாம் கொடுத்து வைத்ததற்கு அடையாளம் அது இல்லையா? பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த அற்புதங்கள் யாருக்கு நிகழ்த்தினார் சாய்நாதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓமனை சேர்ந்த சகோதரர் ராம் அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம். ராம் பாபாவின் தீவிரமான பக்தர். ஓமனில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு சென்று அபிஷேகம் செய்து, ஆராதனை செய்து, அர்ச்சனைகள் செய்து பிரமாதமாக செஞ்சு கொடுத்துட்ருக்கார், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். அப்படிப்பட்டவர் இந்தியா வருகிறார். வந்த இடத்தில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து காத்திருந்தது. இரத்தவாந்தி எடுத்தார். குடும்பம் எப்படி தவிச்சிருக்கோம்ல, மிரண்டுட்டாங்க. ஆனால் சாய்நாதர் என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். அடுத்து வெளிநாட்டில் வசிக்கும் சகோதரர் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம். இது நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா அதை சாத்தியமாக்கி காட்டியிருக்கிறார் சாய்நாதர். நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடித்து கொள்ளும்போது அற்புதங்கள் நிகழும்ன்றதுக்கு சகோதரின் அற்புதம் பிரமாதமாக உதாரணமாக அமைந்திருக்கிறது. அதுபோக நரேஷ், சென்னையைச் சேர்ந்த சகோதரர் நரேஷ் அவர்கள் வேலை தேடிக்கொண்டிருக்கிறார். வேலை தேடும்போது அவர் மும்பையில் இருந்தார். மந்திரங்களை விடாமல் சொல்லி கொண்டிருந்தேன், சவன் மஞ்சரி சொல்லி கொண்டிருந்தேன். பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார். இதே தேவைக்காக பெங்களூரை சேர்ந்த ஜே ஸ்ரீனிவாசன் என்ற சகோதரர், அவரும் காத்திருந்தார் வேலைக்காக. தொடர்ந்து மந்திரங்களை எழுதி கொண்டிருந்தார். பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார். இன்றைக்கி நம்மிடம் பேசி கொண்டிருக்கும் நிறைய சகோதர சகோதரிகள் இதுதான் கேட்குறீங்க. வேலை வேண்டும், வேலை வேண்டும், வேலையில் மாற்றல் வேண்டும், ப்ரொமோஷன் வேண்டும். இதெல்லாம் நம்பிக்கையோடு பாபாவின் பாதங்களை பிடித்து கொள்ளும்போது நடக்கும் என்பதற்காகத்தான் இந்த அற்புதங்களை சொல்ல வைக்கிறார். இப்படி பிரமாதமான அற்புதங்களை கொடுத்து சாய்நாதர் நமக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதம், நீ என் பாதுகாப்பில் தான் இருக்கிறாய். பிரமாதமாக சொல்கிறார். உன் துயரங்கள் அனைத்தும் விரைவில் முடிவுக்கு வரும். பிரமாதமான விஷயம். பாபாவுக்கு ஒரு நன்றியை சொல்லி இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷன் அப்படி அற்புதமாக போகுது. அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் தரிசனம் செய்வதற்கு வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். ஒரு நன்றியை உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லணும். எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, போன எபிசோடில் விரதத்தை பற்றி அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். உணர்வு விரதம், ஒழுக்கம் பற்றிய ஒரு பிரமாதமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம். சாய்நாதருக்கு மிகவும் பிடித்த விரதம் என்று சொல்லியிருந்தேன். அந்த விரதம் நாங்கள் எல்லோரும் மேற்கொள்கிறோம்னு இன்றைக்கி மார்னிங் வரைக்கும் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது ஃபோன். அண்ணா, நாங்கள் இனிமேல் எல்லா வியாழக்கிழமையும் அந்த விரதம் இருப்போம். சாய்நாதரின் ஆசீர்வாதம் எங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். நாங்கள் சத்தியமாக கிடைக்கும். நான் உட்பட அந்த விரதம் இருக்க ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? அவங்கவுங்களுக்கு தெரியும் எதற்காக விரதம் இருக்கோங்கிறது. அது தெரிஞ்சால் போதும், வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பாபாவின் ஆசீர்வாதத்தோடு அந்த இக்கட்டிலிருந்து நாம் எல்லோரும் வெளியே வருவோம் பிரமாதமாக. அதை நான் இக்கட்டாக தான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஏன்னா அது போன்ற செயல்கள் இக்கட்டு தான் நமக்கு, நம் வாழ்க்கைக்கு ஒரு முட்டுக்கட்டையாக கூட அமைந்துவிடும் சில நேரம். அதனால் அந்த விரதத்தை நாம் எல்லோரும் மேற்கொள்வோம். அந்த உணர்வு விரதம், சாய்நாதருக்கு பிடித்த விரதம், நம்ம இனிமேல் தொடர்ந்து இருப்போம். எல்லா வியாழக்கிழமையும் இருப்போம். நம்ம வாங்க இப்போ வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் ஓமன் நாட்டில் வசிக்கும் சகோதரர் ராம் அவருடைய அற்புதம். அமர்க்களம் படுத்தியிருக்கிறார் சாய்நாதர். அதைத்தான் நான் சொல்லணும், வேறு வார்த்தைகளே இல்லை. அது இந்த அற்புதம் கேட்டால் உங்களுக்கே தெரியும், நீங்களே சொல்லுவீங்க. நீங்கள் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சகோதரரை பற்றி தெரிஞ்சுப்போம். சகோதரர் தீவிரமான பாபாவின் பக்தர், நம்முடைய ஃபாலோவர். கோபுரம் டிவியில் சொல்கிற எல்லா மந்திரங்களும் எனக்கு மனப்பாடானா, நான் எந்த வீட்டுக்கு போனாலும் எல்லா மந்திரங்களையும் சொல்லி தான் நான் கூட்டு பிரார்த்தனையை செய்வேன். 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் ஓமனில்
நான் என்னுடைய பாபா எடுத்துக்கிட்டு போய் அந்த வீட்டில் வச்சு அபிஷேகம் பண்ணி அவங்க வீட்டு பாபாவையும் வச்சு பூஜை பண்ணி இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறேன். பாருங்கள், அதுதான் பிரமாதமான விஷயம் இல்லையா? சாய்நாதர் இந்த ஆசீர்வாதத்தை சகோதரருக்கு கொடுத்துருக்கிறார். அதாவது நீ என்னை வணங்கவே இல்லைனாலும் நான் உனக்கு அருள் புரிவேன்னு பாபா சொல்லுவார். இப்படி பாபாவை கொண்டாடுகின்ற ஒருத்தருக்கு ஆபத்து வரும்போது வராமல் இருப்பாரா? ஓடி வந்துட்டார் சாய்நாதர். என்ன அற்புதம்! அதை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். சகோதரர் 2024ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு வர்றார். அவர் வர்றது எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, அவங்க குலதெய்வத்தை கும்பிடுவதற்காக வருகிறார். இந்தியா வந்தாச்சு, சென்னை வந்தாச்சு. சென்னையிலேருந்து கிளம்பி தங்கையின் வீட்டிற்கு போகிறார். சகோதரியின் வீடு வந்து சிதம்பரத்தில் இருக்குது. அந்த பஸ்ஸில் போகும்போதே ட்ராவல் பண்ணும்போதே இவருக்கு ஒரு அன்ஈஸியாக இருக்குது. என்னமோ பண்ணுதுமான்னு மனைவிட்டு சொல்லிகிட்டு இருக்காரு. இல்லைங்க, நம்ம ட்ராவல் பண்ணி வந்தாலும் அதான், நீங்கள் தூங்கலை ஒழுங்காக, அது கூட இருக்கும், இப்படிலாம் சொல்லி சமாளிக்கிறாங்க. வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போனோடனே சகோதரிகள்லாம் பார்த்தாங்க, குழந்தைங்களை பார்த்தாங்க, எல்லாத்தையும் பேசினாங்க. காலையில் குலதெய்வம் கோயிலுக்கு போவதாக எல்லோரும் பேசிவிட்டு படுக்க செல்கிறார்கள். இரவெல்லாம் சகோதரர் தூங்கவே இல்லை. ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது, என்னமோ டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து அவர் பாபாவின் மந்திரங்களை சொல்லி கொண்டிருக்கிறார், பாபாவை ப்ரேயர் செய்து கொண்டிருக்கிறார். காலையில் ஒரு 5 மணி இருக்கும். மனைவி வந்து எழுப்புனாங்க, எங்கே எந்திரிங்க? இல்லைம்மா, நான் நைட்டெல்லாம் தூங்கலை, இப்போ தான் தூங்க ஆரம்பித்தேன். இல்லைங்க, நம்ம குலசாமி கோயிலுக்கு போகணும், போயிட்டு வந்து கூட நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நீங்கள் அப்படின்னாங்க. சகோதரர் சரி மணி குளிச்சுட்டு வந்து என்னை எழுப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரர் எழுந்துட்டார். ஒரு 5:30 இருக்கும். பெட்டை விட்டு இறங்கி வெளியில் வந்து உக்காந்தவர் பிளட் வாமிட் பண்ணுறார், இரத்த வாந்தி எடுக்கிறார். அந்த குடும்பமே மிரண்டு விட்டது. ஏன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க, பிளட் வாமிட்டுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அந்த குடும்பத்தில் அத்துணை பேரும் கதறுகிறார்கள். இவர் வேஸ்டியெல்லாம் பிளட் ஆகிடுச்சு, அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி இருக்கார். அந்த அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ்லேயும் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் இப்போ சொல்கிறாங்க, நீ அன்கான்ஷியஸ்க்கு போகும்போது கூட நீ பாபாவின் உதி எடுத்து நெத்தியில் வச்சு விடுன்னு உன் மனைவிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க. நாங்கள் எல்லா இடமும் தேடுறோம், பாபாவின் விபூதி கிடைக்கவில்லை. பழனி ஆண்டவரின் விபூதி என் வீட்டில் இருந்தது. அந்த சகோதரி சொல்கிறாங்க, பழனி ஆண்டவர் விபூதி என் வீட்டில் இருந்தது, அதை எடுத்து உன் நெற்றியில் வச்சு விட்டேன்னு சொல்லிவிட்டு ராமோட சகோதரி சொல்கிறாங்க. அந்த விபூதி வைத்த அடுத்த 10 நொடிகளில் இவருக்கு கான்ஷியஸ் வருது. நான் இப்போ பரவாயில்ல, ஒன்றும் இல்லை எனக்கு, சரி டாக்டர் போகலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு. ஆட்டோ வந்தது, இவரே தான் நடந்து போனார். அழகாக ஆட்டோவில் ஏறி உட்காந்தார். நேராக ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் கூட்டு போயிட்டாங்க. அங்கே மருத்துவர்கள் செக் பண்ணாங்க, எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு மருத்துவர்கள் சொன்ன விஷயம் சம்திங் சீரியஸ். மருத்துவர்கள் ஏன்னா எல்லா டெஸ்ட்டும் அங்கே எடுக்க முடியாதுங்கிற நிலைமையில் இருந்தாங்களாம். அதனால் ஏதோ சீரியஸாக இருக்குங்க, நீங்கள் இம்மீடியட்டாக சென்னை கூட்டு போயிடுங்க வேறு அப்படின்ட்டாங்க. நேராக வீட்டுக்கு வந்தாங்க, எல்லாத்தையும் பேக் பண்ணாங்க, ஒரு ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணாங்க, கிளம்பிட்டாங்க. சென்னைக்கு வந்தாச்சு. சென்னைக்கு வந்து போரூரில் உள்ள அந்த பிரபலமான மருத்துவமனைக்கு உள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. அங்கே பாபா வெளியில் ஜம்முன்னு உட்காந்துருக்கார். ராம் வா, நான் உனக்காக தான் உட்காந்துருக்கேன், உன்னை காப்பதற்காகவே நான் உட்காந்துருக்கிறேன். அவர் தான் நீ டைட்டில் என்ன சொன்னார், நீ என் பாதுகாப்பில் இருக்கிறாய், பிரமாதமாக சொன்னாரா? பாருங்கள், கரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டலுக்குள் நுழைவதற்கும் அங்கு சாய்நாதரின் தரிசனம் கிடைப்பதற்கும் கரெக்டாக இருந்ததுன்னா, நான் ஆம்புலன்ஸில் கூட கான்ஷியஸோடு எல்லாத்தையும் பேசிக்கிட்டே தான் வந்தேன். எனக்கு அங்கே பாபாவை பார்த்தோன்னே எனக்கு மிகப்பெரிய மன நிம்மதி. பாபா, நீங்கள் எனக்காக இங்கே காத்திருக்கீங்க, நான் இங்கே எனக்கு எல்லாமே சேஃபாக நடக்கும், நான் அற்புதமாக இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவை வணங்கி விட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனேன். நான் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. டாக்டர் எல்லா செக்கப்பும் பண்ணார். எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக வெளில உட்கார வச்சாங்க. என் மனைவி எல்லா மந்திரங்களும் சொல்லி கொண்டிருந்தார்கள். நான் மனதிற்குள் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பாபா, உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இப்போ ஃபுல் ஃபேமிலியும் கூப்பிட்டு மருத்துவர் சொன்ன அதிர்ச்சி தகவல், ஃபுட் பைப் பிரேக் ஆகிடுச்சு. எப்படி இருக்கும்ல, அந்த குடும்பமே மிரண்டுருச்சு. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? என்ன? ஆமாம்மா, ஃபுட் பைப் பிரேக் ஆகிருக்கு, அதான் இவருக்கு பிளட் வாமிட் வந்திருக்கு. இந்த நிலைமையில் இவர் இவ்வளவு நேரம் ட்ராவல் பண்ணி வந்ததே நீங்கள் கும்பிடுற கடவுள் செய்த ஆசீர்வாதம். காட்ஸ் கிரேஸ் ஃபுல்லாக இருக்குது இவருக்கு. பாருங்கள், அற்புதமாக சொன்னார். சாய்நாதரின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்குன்னு உள்ளே வரும்போதே முடிவு பண்ணிட்டார் இல்லையா? உள்ளே வரும்போதே பாபாவின் ஆசீர்வாதம் அப்படி வெளியில் உட்காந்து பிரமாதமாக கொடுத்துட்டார். நான் பார்த்துக்கிறேன், நீ உள்ளே போடா நீ அப்படிங்கிற மாதிரி ராம் அனுப்பிச்சி விட்டார் உள்ளே. டாக்டர் சொன்னார், இம்மீடியட்டாக ஆப்ரேட் பண்ணணும், சைன் போடுங்கன்னாங்க. சைன் பண்ணாங்க. நேராக ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஆப்ரேஷன் நடந்தது. வெளியில் ஃபுல் ஃபேமிலியை உட்காந்து பாபாவின் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முருகரை வணங்கி கொண்டிருக்கிறார்கள்.
ஐசியூவில் 3 நாள் இருந்தேன் நான். என்னை அற்புதமாக குணப்படுத்தி சாய்நாதர் என்னை வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன். ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றி சாய்நாதர் என்னை பிழைக்க வைத்தார். சகோதரர் பிரமாதமாக சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு பிரமாதமான விஷயத்தை சாய்நாதர் நிகழ்த்தி, நான் தான் உன்னுடன் இருந்தேன், நான் தான் உனக்கு ஆப்ரேஷன் செய்தேங்கிறத எப்படி ப்ரூவ் பண்ணுறாரு பாருங்களேன். இவருக்கு இந்தியா வரும்போதெல்லாம் ஷிரடி போகணுன்னு ஆசை. இந்த முறையே ஷிரடி பிளான் பண்ணியிருப்பாங்க இல்லையா. மனைவிட்ட சொன்னார் ஷிரடி போகலாமான்னு. எங்கே இந்த நிலைமையில் போகலாமா என்னன்னு தெரியல, எங்கள் டாக்டர் கேட்டுக்கலாமா, ஃப்ளைட்டு தானே நம்ம போக போகிறோம், ஜம்முன்னு போயிட்டு வந்துடலாமான்னு. எதுக்கும் டாக்டரை கேட்பேன், வாங்க இன்றைக்கி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குகிறாங்க. கிளம்பி நேரு டாக்டர்கிட்ட போகிறாங்க. டாக்டர் எல்லா விஷயமும் கேட்குறாரு, எப்படி இருக்கீங்க, எல்லாம் இருக்குது, ஒன்று பேஷண்ட் நல்லா தானே இருக்கீங்க, எல்லாம் கேட்குறாரு. அப்போ இவர் சொல்கிறார், சார் ஒரே ஒரு விஷயம் கேட்பேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு ஷீரடி போகணுன்னு ரொம்ப ஆசை, நான் வரும்போதெல்லாம் ஷீரடி போவேன், போகலாமா அப்படின்ன உடனே டாக்டர் ஒரு லேப்டாப் வச்சுருந்தாராம். அந்த லேப்டாப்பை தள்ளி வைக்கிறாரு. கீழே சச்சரிதம் கீழே சொல்லும்போது எனக்கு புல்லரிக்குது. சச்சரிதம். அந்த டாக்டர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஆப்ரேஷன் நான் பண்ணேன்னு நினச்சிங்களா? நான் பண்ணல, இவர் தான் பண்ணார். உங்கள் கடவுள் உங்களை காப்பாற்றுவார்னு சொன்னேன், எனக்கு தெரியாது நீங்கள் பாபாவை கும்பிட்றீங்கன்ட்டு. ஆனால் இப்போ சத்தியமாக சொல்கிறேன், உங்களை காப்பாற்றியது சாய்நாதர் தான். சூப்பராக போயிட்டு வாங்க, சந்தோஷமாக போயிட்டு வாங்க என்னார். எனக்கு அப்படி புல்லரிச்சு போச்சு தான். எனக்கு என்னை காப்பாற்றி எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காகவே என்னை சென்னை கூட்டு வந்து அற்புதமாக எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி என்னை குணப்படுத்தி இன்று என்னை ஷீரடிக்கும் என்னை அனுப்புகிறார் சாய்நாதர். எவ்வளோ பெரிய கடவுள் இல்லைங்களா? தெளிவாக சொல்கிறார் இல்லையா, நீ என் பாதுகாப்பில் தான் இருக்கிறாய். எவ்வளோ பெரிய உண்மை பாருங்கள், எப்படி நிரூபிக்கிறார் பாருங்கள். நமக்கு எந்த இக்கட்டாக இருந்தாலும் அவர் பாதங்களை பிடித்து கொள்ளுங்கள். எப்படி சகோதரர் ராம் வந்து தொடர்ந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் எல்லா மந்திரங்களையும் சொன்னாரோ, பாபாவை எப்படி நம்பினாரோ, எப்படி உதியை நெற்றியில் வைத்துவிடு என்று கேட்டாரோ மனைவியிடம், எவ்வளோ நம்பிக்கை இல்லைங்களா? அந்த உதி வச்சுக்கிட்டா நான் பழைச்சிருவேன். பழனி ஆண்டவர் விபூதியின் ரூபத்தில் உதி அவருக்கு கிடைத்தது. சகோதரர் ஒரு விஷயம் பிரமாதமாக சொல்கிறாரு, பாபா கிட்ட எதுவுமே கேட்காதீங்கிறார். நானும் எல்லா எபிசோட்லையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவரிடம் எதையும் கேட்காதீர்கள். அவர் தேவைகளை அருளும் அற்புதமான தெய்வம். ஷிரடிக்கு போகிறீங்களா, நில்லுங்க, பேசாமல் அவர் முன்னாடி நில்லுங்க. அவருக்கு தெரியாத நமக்கு என்ன கொடுக்கணும்னு அற்புதமாக கொடுப்பார் எல்லாவற்றையும் இல்லையா. நம்ம ஒரு சைக்கிள் கேட்கலாம்னு நினச்சிருப்போம், அவர் நமக்கு ஆடி கார் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்திருப்பார். அதையே நமக்கு எடுத்துக்கணும். பிரமாதமாக கொடுக்கட்டுமே சாய்நாதர். அற்புதமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அதே போல் உதி கிடைக்கலன்னு யாரும் வருத்தப்படக்கூடாதுன்னா, நான் எல்லா வீட்டுக்கும் ஓமனில் அபிஷேகத்துக்கு கொண்டு போகும்போது நான் விபூதி எடுத்துகிட்டு போவேன். பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த விபூதியைத்தான் எல்லாருக்கும் கொடுப்பேன். இதை உதியாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியே கொடுப்பேன். அதனால் உதி கிடைக்காதவர்கள் இந்த சகோதரர் சொல்கிற டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள். நம்மளும் ஷார்ட்ஸில் இதை பற்றி சொல்லியிருக்கேன். நான் உதி கிடைக்கலன்னா யாரும் வருத்தப்படக்கூடாது. எதை வேண்டுமானாலும் உதியாக பாவிக்கலான்னு பாபா சொல்லியிருக்கார். சச்சரிதம்லேயே சொல்லியிருக்கார். அற்புதமாக பாபாவுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்கள், அந்த உதி எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் உதி. ஷிரடியிலேருந்து வந்தால் தான் உதிங்கிறலாம் வேண்டாம், அந்த கான்செப்டே வேண்டாம். அப்படியெல்லாம் கிடையாது. ஷிரடியிலேருந்து வந்ததுன்னா நமக்கு ஒரு கிஃப்ட், அது வச்சுக்கோங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. அதையும் நம்ம வீட்டு உதி பாக்ஸில் கலந்துக்குங்க. எல்லாத்தோடையும் கலந்து இருக்கட்டும் நம்மோடு இல்லையா. சாய்நாதர் ஆசீர்வாதம் கலந்து கிடைக்கட்டும். ஒரு விபூதி எடுங்க, பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள், அதையும் அந்த டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. அதுதான் நமக்கு உதி. சகோதரர் பிரமாதமாக சொல்கிறாரு. சகோதரன் அற்புதத்தின் மூலமாக நமக்கு பல விஷயங்களை உறுதிப்படுத்துகிறார் சாய்நாதர். என் பாதங்களை நம்பிக்கையாக பிடித்து கொள்ளும்போது அற்புதங்களை நிகழ்த்துவேன். எப்படி இல்லை, இரத்த வாந்தி எடுத்தால் அந்த குடும்பம் என்ன அவஸ்தைப்பட்டிருக்கும் இல்லையா. எல்லாவற்றையும் துடைத்திருந்தார் சாய்நாதர். உன் துயரங்கள் அனைத்தும் விரைவில் முடிவுக்கு வரும். வந்துதா இல்லையா, நடத்தி காட்டினாரா இல்லையா, அதுதான் சாய்நாதர். நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடித்து கொள்வோம். இப்படி சகோதரர் ராமுக்கு பிரமாதமான அற்புதம் நிகழ்த்திய சாய்நாதர் 2 சகோதரர்களுக்கு வேலையை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த அற்புதங்களை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இன்றைக்கி எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்குது. அது இந்த 4 சகோதரர்களின் அற்புதங்கள் முடிஞ்சோடனே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சுட்டு வரீங்கன்னு தெரியல, அதை சொல்கிறேன் நான். சகோதரர் நரேஷ் அவர்கள் ஃபஸ்ட்டு மும்பையில் தான் இருந்தார், இப்போ சென்னையில் இருக்கார். வேலை கிடச்சி சென்னைக்கு வந்துட்டார். நான் மும்பையில் இருக்கும்போது நான் தீவிரமாக வேலை தேடிக்கொண்டிருக்கிறேன். நான் வேலையில் தான் இருந்தேன். ஆனால் நான் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையாக நல்ல வேலையாக வேண்டும் சொல்லி ஒரு தீவிரமான முயற்சியில் இருந்தேன். ஸ்தவன மஞ்சரி ரெகுலராக படிப்பேன்.
அதுபோக ஓம் ஸ்ரீ சாயி மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேகிமாம், இந்த ஸ்லோகம் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். டைம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுவேன். எப்போல்லாம் எனக்கு டைம் பர்மிட் பண்ணுதோ ஃபுல்லாகவே இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருப்பேன். சாய்நாதரின் ஆசீர்வாதம். சென்னையில் ஒரு பிரமாதமான வேலை கிடைத்திருக்கிறது. சகோதரன் என்னை வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்கார். ஏன்னா அவர் சென்னைக்கு வந்துட்டார் இல்லைங்களா, இப்போ என்னை பார்க்குறது ஈஸி அவருக்கு, டக்குன்னு ஓடி வந்துடலாம். மும்பையாக இருந்தால் கூட ரொம்ப தூரம் வரணும், சென்னையாக இருந்தால் ரொம்ப கிட்டக்க அழகாக வருவார். ஸோ சாய்நாதரின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்பிக்கையோடு மந்திரங்களை சொல்லுங்கள், நம்பிக்கையோடு காத்திருங்கள், பொறுமையோடு காத்திருங்கள். சாய்நாதர் நமக்கு அற்புதங்களை நிகழ்த்துவார். அதே போல் ஜே ஸ்ரீனிவாசன் பெங்களூரில் இருக்கார், வேலை தேடி கொண்டிருக்கிறார். நல்ல வேலை வேண்டும். ஒரு வேலையில் இருப்பாங்க, ஆனால் ஒரு நல்ல வேலை வேண்டும்ங்கிற தேடுதல் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ சமீபத்தில் இந்த ஷூட்டிங் முடியறதுக்கு காலையில் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு. அண்ணா, நான் இந்த மந்திரத்தை தொடர்ந்து எழுதி கொண்டு வந்தேன், சொல்லி கொண்டு வந்தேன். ஓம் ஸ்ரீ சாயி மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேகிமா. இன்றைக்கி வேலை கிடச்சிருச்சு, நான் ஜாயின் பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லைங்களா. இந்த அற்புதங்களை எதற்கு சாய்நாதர் சொல்ல வைக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்று நம்மிடம் பேசி கொண்டிருக்கும் நிறைய சகோதர சகோதரிகளோட மெயின் வேண்டுதலே தான், ஒரு நல்ல வேலை வேண்டும், வேலை வேண்டும். அத்துணை பேரும் நம்பிக்கையோடு இந்த மந்திரங்களை எழுதுங்கள், இந்த மந்திரங்களை ஜெபியுங்கள். ஸ்தவன மஞ்சரி விட்டுறாதீங்க, சச்சரிதம் விட்டுறாதீங்க. இதெல்லாம் தொடர்ந்து படித்து கொண்டு வாருங்கள். சாய்நாதரின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதற்காகத்தான் அந்த அற்புதங்களை சொல்ல வைக்கிறார். இப்படி பிரமாதமாக 3 சகோதரின் அற்புதங்களை நமக்கு கொடுத்த சாய்நாதர் அடுத்த வெளிநாட்டில் வசிக்கும் சகோதரர் ஸ்ரீனிவாசன் மூலமாக ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறார். நம்பிக்கையோடு பாதங்களை பிடித்து கொள்ளும்போது நடக்கவே நடக்காதுன்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அதை நடத்தி காட்டுகிறார் சாய்நாதர். அதுதான் சகோதரர் சொல்கிறார். 2006ஆம் ஆண்டு 2007ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் சகோதரர் வெளிநாட்டில் ஒரு இடத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அங்கே வேலை இழக்கின்ற அபாயம் வந்தது. அந்த கண்ட்ரியே எல்லாருக்கும் விசா கேன்சல் பண்ணி உங்கள் சொந்த நாட்டுக்கு திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டுருக்காங்க. இவர் அப்போ அந்த நேரத்தில் கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாராம் அந்த நாட்டில். அந்த கிரெடிட் கார்டில் சில கடன்லாம் இருந்ததுன்னா அந்த காலகட்டத்தில் அந்த கடனை அடைக்கின்ற பொசிஷனில் நான் இல்லை. அப்புறம் விசா கேன்சல் ஆகிடுச்சு, நீங்கள் உடனே கிளம்பணும்னு சொன்னதுனால நாங்கள்லாம் கிளம்பினாங்க, தாய்நாட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் மீண்டும் எனக்கு அங்கே வேலை கிடைத்தால் நான் போக முடியாத நிலைமையில் இருக்கிறேன். ஏன்னா அங்கே கடனை வச்சுட்டு திருப்பி அந்த நாட்டுக்குள்ளே போக முடியாதான், அப்படி ஒரு நிலைமையாகுது. அப்படி இறங்கினோம்னா மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க நேரிடும்னா எனக்கு அந்த பயத்திலே இருந்து இதனால் திருப்பி நான் வெளிநாடு போக முடியல. பட் என் மனைவிக்கு அதே ஊரில் வேலை கிடச்சிருச்சு. நானும் இப்போ செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். நான் பாபா தான் காலை பிடிச்சிக்கிட்டேன், கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன். பாபா, எனக்கு இந்த பேராபத்திலிருந்து என்னை காப்பாற்றி வெளிக்கொணருங்கள். இது உங்களால் தான் முடியும், இது சாத்தியமே கிடையாது, ஆனால் இதை சாத்தியமாக்கி நீங்கள் காட்டுவீர்கள், எனக்கு நம்பிக்கை இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு இந்த சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் எழுதிக்கிட்டே இருப்பேன். நான் எப்பெல்லாம் டைம் கிடைக்குமோ நான் எழுதுவேன், எப்பெல்லாம் டைம் கிடைக்குமோ நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டே இருந்தேன். இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான தகுதி எனக்கு இப்போ வந்துருச்சு. நான் என்ன கடன் வச்சுருந்தேன்னு எனக்கு தெரியும். அங்கே கிரெடிட் கார்டு தான் அதை ஈஸியாக அடைச்சிடலாம். ஆனால் யாரை நம்பி பணத்தை கொடுப்பது? அங்கே இதை நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஒருத்தர் கொடுத்து அவர் ஏமாற்றிட்டார்னா மீண்டும் எனக்கு மாபெரும் இழப்பு. நான் இப்போ இந்த நாட்டுக்குள்ளே போக முடியாத நிலைமையில் இருக்கேன். என்ன பண்ணுறதுனே தெரியல. பாபாவின் பாதங்களை தான் கெட்டியாக பிடித்து கொண்டேன். பாபா, இந்த ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்கள்னு. அங்கே என்னுடைய உறவினர் இருந்தார். அவர் மூலம் கொஞ்சம் அதை தேடணும், என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு தேடினோம். அப்போ சொன்னார், உங்கள் பேரில் எந்த கடனுமே இல்லைன்னு தான் வருது, நீங்கள் தைரியமாக நீங்கள் வரலாம் அப்படின்னாரு. எனக்கு இருந்தாலும் அந்த பயம் என்னை விட்டு போகவே இல்லை. அது சாதாரண விஷயமே இல்லை. அந்த மாதிரி கடன் வச்சுக்கிட்டு திருப்பி அந்த நாட்டுக்குள்ளே போக முடியாது, அப்படி ஒரு நிலைமை. நான் பாபாட்ட தான் கேட்டேன், பாபா, இந்த பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணி கொடுப்பீங்கன்னு எனக்கு அதே ஊரில் வேலை வாங்கி கொடுங்க, எனக்கு விசா பெற்றுக் கொடுங்க, நான் மீண்டும் அந்த கண்ட்ரிக்கு போகிறேன், அங்கே எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் எனக்கு சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி பாபா தான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம், ஆனால் சாய்நாதரின் அருளாசிகளோடு சாத்தியமானது. எனக்கு அதே கண்ட்ரியில் திருப்பி வேலை கிடச்சது, விசா கிடச்சிருச்சு. நாட்டுக்குள்ளேயும் இறங்கிட்டேன், இமிக்ரேஷன் பாஸ் பண்ணி வெளியில் வந்துட்டேன். எனக்கு என்னை நம்பவே முடியவில்லை. நான் அங்கிருந்த அப்பாவுக்கு கண்ணீர் மல்க நன்றி சொல்லிக்கொண்டே இருந்தேன். பாபா நன்றி பாபா, நன்றி பாபான்னு. இப்போ நான் ட்ரை பண்ணேன், என்னுடைய கடன்கள் எதாவது இருக்கான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணால்
நான் அந்த கிரெடிட் கார்டு வாங்குகிற காலத்தில் இன்சூரன்ஸ் போட்டிருந்தேன் போல் இருக்குது. அந்த இன்சூரன்ஸ் மூலமாக இந்த கடன்லாம் அடைபட்டுடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியில் சொல்லிட்டாங்க. பாபா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பண்ணிட்டார் எனக்கு. என்னை பேராபத்திலிருந்து காப்பாற்றி சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தை எனக்கு சாத்தியமாக்கி கொடுத்தார் சாய்நாதர். பாருங்கள், அதுதான் சாய்நாதர். நமக்கு பிரச்சனைகள் வரும்போது அவர் பாதங்களை பிடித்து கொண்டால் நம்முடைய பிரச்சனைகள் தூள் தூளாகும். அவர் தான் சொல்கிறாரு, உன் துயரங்கள் அனைத்தும் விரைவில் முடிவுக்கு வருங்கிறார் இல்லைங்களா. அதெல்லாம் பிரமாதப்படுத்துவார் சாய்நாதர். இன்றைக்கி டைட்டில் பிரமாதமாக கொடுத்தார் இல்லையா, என் பாதுகாப்பில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். பிரமாதமாக சொன்னாரா? அதுதான் சாய்நாதர். அவருடைய பாதுகாப்பில் தான் நாம் எல்லோரும் இருக்கிறோம். இப்படி பிரமாதமாக 4 சகோதரர்களின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்து நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார் சாய்நாதர். இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன், அதை சொல்கிறேன். என்னிடம் பேசிக்கொண்டிருக்கும் நிறைய சகோதரர்கள் என்ன கேட்பாங்கன்னு எடுத்தோடனே ஃபோன் எடுத்தோடனே, உங்களுக்கு சகோதரிகள் மட்டும்தான் அற்புதம் சொல்லுவாங்களா, சகோதரர்கள் சொல்லவே மாட்டாங்களா, ஏன் சகோதரர்கள் அற்புதங்கள்லாம் சொல்லவே மாட்டேன்றீங்க, இப்படி தான் என்கிட்ட கேள்வி ஆரம்பிப்பாங்க. ஸ்ரீலங்கா போயிருந்தேன், இந்த அவிசாவில் கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்தபோது நான் உட்காந்துருந்தேன். என்னை சுற்றி சகோதரிகள் உட்காந்துருந்தாங்க. ஒரு சகோதரர் அங்கேருந்து விறுவிறுன்னு சேரை தூக்கி போட்டு என் பக்கத்தில் உட்காந்து சண்டை போடும் துணியில், அவர் ரியலாக சண்டை போடல, போலி கோவத்தோடு வந்து என்கிட்ட பேசுகிறார். சகோதரர்கள் அற்புதம்லாம் சொல்ல மாட்டீங்களா நீங்கள், எப்போ பார்த்தாலும் சகோதரிகள்ன்றீங்களாண்டார். அந்த மிகப்பெரிய பழியை இன்றைக்கி பாபா நிவர்த்தி செய்து விட்டார் என்னிலிருந்து. இன்றைக்கி 4 பேருமே சகோதரர்கள். இன்றைக்கி நம்ம அற்புதம் சொன்ன 4 பேரும் சகோதரர்கள் இல்லையா. சகோதரர் ராமின் அற்புதம், அடுத்து சகோதரர் நரேஷின் அற்புதம், பெங்களூர் ஸ்ரீனிவாசன் சாரோட அற்புதம், அடுத்து அந்த வெளிநாட்டில் வசிக்கும் ஸ்ரீனிவாசன் அவருடைய அற்புதம். இப்படி பிரமாதமாக 4 சகோதரர்களின் அற்புதங்களை கொடுத்து ஒரு மிகப்பெரிய பழியிலிருந்து என்னை காப்பாற்றியிருக்கிறார் சாய்நாதர். அதற்காக சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சொல்லக்கூடாதுன்ற எண்ணம்லாம் கிடையாது. யார் அனுப்புகிறாங்களோ அவங்களோட அற்புதங்களை நம்ம வரிசைப்படுத்துகிறோம். சகோதரிகள் நிறைய பேர் சொல்கிறீங்க, அதனால் சகோதரிகள் அற்புதங்கள் நிறையா தெரியுது. சகோதரர்கள் அற்புதங்கள் நிறையா சொல்லியிருக்கோம், அங்கங்கே ஒன்று சொல்லிகிட்டே வந்திருக்கோம். ஏன்னா நீங்கள் சொல்கிறது கூச்சப்படுறீங்களா இல்லை சொல்கிறதுக்கு விருப்பப்படலையான்னு தெரில எனக்கு. ஆனால் சகோதரிகள் நடந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணிவிடுவாங்க, அண்ணா இது நடந்ததுன்னா பாபா ஆசீர்வாதம் பண்ணார், இது சொல்லுங்கம்பாங்க. அதனால் அவங்களது அற்புதம் நிறையா வருது. அதுதான் மிகப்பெரிய நன்றியை சொல்லி இன்றைக்கி டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீ என் பாதுகாப்பில் தான் இருக்கிறாய், உன் துயரங்கள் அனைத்தும் விரைவில் முடிவுக்கு வரும். பிரமாதமாக சொன்னார் சாய்நாதர். அதை நமக்கு உறுதிப்படுத்துகின்ற வகையில் 4 அற்புதங்களை அனுப்பி வைத்தார் சாய்நாதர். ஓமனில் வசிக்கும் சகோதரர் ராமினுடைய அற்புதம் பிரமாதமான அற்புதம். எவ்வளோ பெரிய ஆபத்து இல்லையா, அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு சாய்நாதரே ஓடி வருகிறார். அந்த டாக்டரே சொல்கிறாங்க இல்லையா, நானாக பண்ண ஆப்ரேஷன் இவர் தான் பண்ணாருன்னு சச்சரிதத்தை காட்டுகிறார் டாக்டர். அதுதான் சாய்நாதர். நான் இருப்பேன் கூடங்கிறத பிரமாதமாக நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறார். அடுத்து அந்த 2 சகோதரர்களுக்கும், ஸ்ரீனிவாசன் சகோதரருக்கும் நரேஷ் சகோதரருக்கும் வேலையை பெற்றுக் கொடுத்து பல பேருடைய கேள்விகளுக்கு என்று விடை கொடுத்திருக்கிறார்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் வேலை கிடைக்கும், தைரியமாக இருங்கள்னு சொல்கிறார். அடுத்து அந்த ஸ்ரீனிவாசன் சகோதரன் மூலமாக எந்த ஆபத்து வந்தாலும் கவலைப்படாதீர்கள், என் மந்திரங்களை சொல்லுங்கள், என் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள், சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்கி காட்டுவேன் நமக்கு புரிய வைத்திருக்கிறார் சாய்நாதர். இப்படி பிரமாதமான 4 அற்புதங்களை கொடுத்த சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி அடுத்த எபிசோடு பாருங்கள், அமர்க்களப்படுத்துகிறார். 3 சகோதரிகளுக்கு அற்புத மழை தான், பிரமாதப்படுத்துகிறார். அந்த அற்புதங்களை தரிசனம் செய்திருக்கிறோம். இப்போல்லாம் எபிசோடு முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். நான் இப்போ சொல்ல போகிறேன், பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள். ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வ ரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்குன்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள்,
ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com. பக்தி பக்திமயம்.